ரிவ்யூ நிஃப்டியை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, கண்டினியூஸாக கிளாஸ் இருக்கிறதுனால அது நம்மளால கொடுக்க முடியல. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். மார்க்கெட்டில் நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் வார் டென்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியன் எக்கனாமி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் டெக்னிக்கலாக தான் ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்றதுல எந்த டவுட் இல்லாமல் நம்ம பார்க்க முடியும். ஸோ நிறைய லைன்ஸ் இருக்கு, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா நடுவில் இன்ட்ராடே லெவல்ஸும் கொடுத்துருக்கேன். ரெண்டு லெவல்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 23,550 மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வாரோட பிரச்சனை, என்ன நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்காது. வீக்லியில் நான் சொல்கிறேன். மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா 23,940 50. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இன்னும் மார்க்கெட் ரன் ஆகுது. என்ன ஒரு நியூஸ் வந்தாலும் ஒரு நல்ல பை ஆர் நல்ல ஷார்ட் போகணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் 24,050க்கு மேலே தான் ஒரு நல்ல பை நம்ம பார்க்க முடியும். மார்க்கெட்ல ஷார்ட் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 22,900க்கு கீழே தான். ஸோ இந்த லெவல் தான் அப்கமிங் டேஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டேஸ்ல மார்க்கெட் எப்படி வருதுன்றது. தேங்க்யூ.